நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, சும்மா லோக்கல் சரௌண்டிங்கில் உள்ளவங்க சிவகங்கையில் இருந்தலாம். ஆர்எக்ஸ் எங்கே ப்ரோ, ஆர்எக்ஸ் விற்றுட்டிங்களாலாம் கேட்டாங்க. விற்கலாம் இல்லை ப்ரோ, 4 பேருக்கு ட்ரீம் ப்ரோ. எடுத்ததுலேருந்து 1 வருஷம் கரெக்டாக ஊரில் இருந்தேன். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் இந்த இடத்துல போனில் கொஞ்சம் அடிபட்டு சிவகங்கை ஜிஹெச்சில் கூட பார்க்க முடியாது, மதுரை ஜிஹெச்சில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆக்சிடெண்ட் அதால் தான் பாதி ஊருக்கு போனது காரணம். இந்த வந்து நான் ரெடி பண்ணும்போது கூட 25 நாள் இந்த மாதிரி தான் ஆச்சு. அப்போ கூட ஒன்றும் பெருசாக தெரியல, ரொம்ப ஆசைப்பட்டு இதை ரெடி பண்ணேன். சென்சிட்டிவ் தான் கொஞ்சம், அதனால் என்னென்னு தெரில, என்னென்னு தெரில. அதனால என் கண்ணு முன்னாடி இருக்கு, நான் பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குது. நிறையா ஆக்சிடென்ட் ஆனது அந்த பம்பர்லாம் இல்லைன்னா கால் ஃபுல்லாக நொறுங்கி இருக்கும், அந்தளவுக்கு அடி ஆகிடுச்சு. நிறைய சிரமம் ஆகிடுச்சு. அதான் ரெடி ஆகும், சிங்கப்பூர் போயாச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். அதாவது சிவகங்கையில் நம்ம ராமநாடு, காரைக்குடி இந்த லைனில் யாராவது வீடியோ பார்த்துக்கிங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிக் இருந்தால் கொஞ்சம் நல்லா சொன்னாங்க. எனக்கு டிஎம் கூட பண்ணாங்க. பைக் வாங்கும்போது கூட வீட்டில் யார்ட்டே அமௌண்ட் எதுவும் வாங்க. இதுவரை நான் வண்டிக்கு பெட்ரோல் கூட வீட்டில் காசு வாங்கினதில்லை. 1 லட்சத்துக்கு செலவாச்சு. ஆனால் 1 ரூபா காசு வாங்கினேன். சொந்த காசில் வாங்கினேன். ஆனால் சொந்த காசில் நானே போயிருந்துருப்பேன். அந்தளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வீட்டில் வண்டிலாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்களே முடிஞ்சளவு வேலைக்கு போய் வாங்குங்க. அது கூட வண்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். எவ்வளோ ஓட்டணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை வரும். வீட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்றதுனால ஆக்சிடென்ட் ஆகி நீங்களும் போய் அந்த வண்டியும் நொறுங்கி வண்டி போயிட்டு போய் விடுங்க. உங்களுக்கு தான் ஆச்சுன்னா என்ன கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்து பார்த்து ஓட்டுங்க. பாய் நண்பா.